வணக்கம். உலக அரசியலை உலுக்கிய மிகப்பெரிய செய்தி. அலி கமேனியோடைய மரணம் உறுதி செய்யப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கியிருந்தாங்க. ஈரானதுக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. இது உலக பொருளாதாரத்தையும் இந்திய பங்குச்சந்தையும் நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோவில் அப்படி என்ன நடந்துச்சு, எதனால் என்ன விளைவுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். February 28, 2026 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹ்ரான் நகரை குறி வச்சு வான்வெளி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் தான் ஈரானுடைய உச்ச தலைவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அதற்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேல் மற்றும் அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களை குறி வச்சு ஏவுகணை தாக்குதல் எல்லாமே நடத்தினாங்க. இதனால மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க பதட்டம் அதிகமானுச்சு. ஸோ இதன் விளைவாக தான் உலக பொருளாதாரமும் இந்திய பங்குச்சந்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயமா இது பார்க்கப்படுது. ஸோ என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். முதல்ல கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட்லேருந்து நம்ம தொடங்கலாம். மத்திய கிழக்கு அப்படின்னா அதாவது உலகம் முழுக்க எண்ணெய் உற்பத்தியின் ஒரு மையமாக அந்த நாடுகள் தான் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹார்மூஸ் ஜலசந்தி அதன் வழியாக தான் உலகத்தோட எண்ணெய் போக்குவரத்தினுடைய பெரிய பகுதியை அங்கே தான் நடக்குது. ஸோ இந்த பாதையை தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த வழி அவங்களால தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கச்சா எண்ணெயோட விலைகள் வேகமாக உயர்த்தணும்னு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா 80% ஆஃப் எண்ணெய் இறக்குமதியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஒருவேளை அந்த பகுதிகள் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் கச்சா எண்ணெயில் அதிகம் காட்டலாம். இதனால் பெட்ரோல் டீசல் விலையும் உயரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இந்தியன் மார்க்கெட் முழுக்க கீழே தான் இருந்துச்சு, ஃபுல்லாக இறங்கியிருந்தது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, அதே போல் ஏவியேஷனு, பெயிண்ட்ஸு, லாஜிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே நெகட்டிவில் தான் போணுச்சு. அடுத்த இம்பேக்ட் தங்கத்தில் இருந்துச்சு. ஒரு போர் நடக்குது அப்படின்னாலே முதலீட்டாளர்கள் பாதுகாப்பை தான் தேடுவாங்க. அதனாலே கோல்டோடைய ப்ரைஸ் புதிய உச்சத்தை தொட்டிருந்தது. டாலருடைய டிமாண்டும் அதிகமாகும். இதனால் இந்திய ரூபாய் ரொம்ப பலவீனம் அடையும். ஸோ இம்போர்ட் பில்லும் அதிகமாக இருக்கணும்னு வாய்ப்புகள் இருக்குது. போர் இன்னும் தீவிரமடைஞ்சு தொடர்ந்து கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா. ஸோ இதனாலே எல்லோரும் என்ன கருதுறாங்க அப்படின்னா கோல்டு ETF அண்ட் கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்மில் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு கருதப்படுது. இந்த நிகழ்வு RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இம்பேக்ட் ஏற்படுத்தலாம். எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி வேகத்தை குறைப்பதை தாமதப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தால் பேங்கிங் அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்மில் அவங்க ஒரு ப்ரெஷரை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஷார்ட் டேர்மில் என்னெல்லாமா ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபியர் செல்லிங்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், FIS அவுட்ஃப்ளோ நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே நியூஸ் பேஸ்டு டேட்டா மட்டும்தான், தரவுகளின் அடிப்படையில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எந்த ஒரு பையிங்கும் செல்லிங்கும் இண்டெக்ஸ்லையோ ஸ்டாக்ஸ்லையோ பண்ணிடக்கூடாது. நீங்கள் முழுசாக செக் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த வார் ஒரு வாரத்துக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும். ரொம்ப நாட்களாக நீடிச்சிச்சு அப்படின்னா அது பேரிஷ் ட்ரெண்டாகவும் நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சீக்கிரம் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்ப்போம். வார் நடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா US மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. அதே போல் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கேப் டவுனில் இருந்துச்சு. ஆயிலோடைய கோல்டு அண்ட் அதோடைய ரேலியும் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ குளோபல் சர்டனிட்டினால ஹை VIX இருந்துச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலான்னா எதையுமே பேனிக் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். ஹை டெப்ட் கம்பெனிஸில் உடனே நம்ம ட்ரேடோ இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே போல் SIP நம்ம கண்டினியூ பண்ணணும். எப்பயுமே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா SIP கண்டினியூ அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கேஷ் ரிவர்ஸ் வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மோதல் உலக அரசியல் மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கிற ஒரு பெரிய அளவாக இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு ரேட்டு, RBI பாலிசி, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தோடையும் இது லிங்க் ஆகிருக்கு. நீங்கள் முதலீட்டாளர் என்ன பண்ணணும், எல்லா அப்டேட்டையும் கவனமாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக உங்களோட முடிவுகளை எடுத்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடுகளை தொடங்க. இந்த விவரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒருவேளை இந்த ரெண்டு நாடுகளும் பேசி அவங்களோட நிபந்தனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது உலக பொருளாதாரத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய நன்மையாக இருக்கலாம். ஏன்னா போர் முடிவுக்கு வரும்.
வரும். அதனால் வந்து தாக்குதல் எல்லாமே நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி வந்து திரும்பும். அது உலக சந்தைக்கும் ஒரு பயத்தை வந்து குறைக்கும். எண்ணெயுடைய விலையும் வந்து குறையும். எப்பயும் போல் சப்ளை வந்து அதிகமாகும். குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குறையும். ஸோ மீண்டும் இதேபோல் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதேபோல் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.